மாவட்டம் உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து உள்ளது. இதனால் அருவி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மோகன் இணைப்பில் உள்ளார். மோகன், அந்த கோயில் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து உள்ளதால் அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதா? இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகின்றனர்? விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவி மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்குள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்வது மற்றும் அருவியில் குளிப்பதற்காக தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திருமூர்த்திமலை மேல் பகுதியில் குறுமலை, குளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் அதிகரிக்க தொடங்கியது. இதன் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகம் முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்தது. இதன் காரணமாக இன்று காலை முதல் அருவி மற்றும் கோவில் பகுதிக்கு சாமி தரிசனம் செய்வதற்கும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியிலிருந்து வரும் தண்ணீர் நேரடியாக திருமூர்த்தி அணைக்கு செல்வதால் அணையின் நீர்வரத்தும் அதிகரிக்க தொடங்கியது. இதன் காரணமாக 54 அடியை எட்டியுள்ளது. 60 அடி கொண்ட திருமூர்த்தி அணை தற்போது 54 அடியை எட்டியுள்ளதால் பகுதியில் உள்ள பாசன விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரும் ஜனவரி மாதம் 1ஆம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அருவி பகுதி மற்றும் கோவில் வளாகத்தில் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதி வழங்க மறுக்கப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாதுகாப்பு பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்.